ரூபா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து சரியா தவறா அந்த கட்சியில கொடுத்துருக்காங்க. ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் வந்து கூடுதலா பாப்பாரு அந்த பதவியை. நிறைய ஸ்டேட் வந்து பாக்குறாங்க. ஒரு முதல்வர் இருப்பாரு, அவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு டெப்டி சிஎம். அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? சரியா தவறா? இவரை பத்தி உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்காங்க. ஆமா, சரிதான். சரிதானா? அந்த செய்வாரா? செய்வார் கண்டிப்பா. என்ன செய்வாரு? செய்வாரு, எல்லாருக்கும் உதவி செய்வார். டிஎம்கே கொடுத்த திட்டங்களை எல்லாம் சொல்லுங்க, மக்களுக்கு பயன்படுத்த. அப்படியே திட்டமா 6000 கொடுத்தாரு. நிறைய வீட்டு தரவேல வாடகை எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நிறைய வீட்டு தரவேல எங்களுக்கெல்லாம் கிடைச்சதுப்பா. அண்ணா நேரம் ஃபுல்லா கிடைச்சது. அப்புறம் மாசம் 1000 ரூபாய் போடுறாங்க, அது போடுறாங்க. ஓட்டு போடுறேன், அது நம்ம காசு தான் தெரியுமா? நம்ம கட்டுற வரி, இபி, கரண்ட் பில்லு, வெளியே போனா டிராபிக், உங்க பையன் போனா எல்லாம் நம்ம காசு தான். அவங்க எல்லாம் எதுவும் பாக்கெட் கட்டு போல, எல்லாம் நம்ம கட்டுற வரி. நம்ம காசு. வாடகை வீட்டுலதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ். அவங்க ஆட்சி தான் வந்து இருக்குது. கொஞ்சம் நடுவுல அவங்க லேடி இருந்தாங்க, ஜெயலலிதா மேடம். அப்புறம் இவங்க வந்தாங்க. அடுத்து இவங்க தான் வராங்க. வர்றது எந்த ஒரு பலனும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. கொடுத்து வந்து சரியா தவறா பப்ளிக் நினைக்கிறீங்க? பஸ்ல பிடிச்சிருக்கோம், ஒரு அக்கா இருக்காங்க, போவோம். இது சரியா தவறா? உதயநிதிக்கு வந்து டெப்டி சிஎம் கொடுத்தது சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அவங்களோட ஜெனரேஷன், அவங்களோட தலைமுறையா அவங்க எடுத்துட்டு வராங்க. அதனால அது நம்ம ஒன்னும் இது பண்ண முடியாது. ஆனா அடுத்தது யாருக்குன்னா புதுசா வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப விஜய் கூட தான் நிக்கிறாரு. இப்ப எங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது வந்தா அவரு நல்லா செய்வாருன்னு நினைக்கிறோம். பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. விக்கிரவாண்டில வந்து அக்டோபர் 27 வந்து விஜய் தமிழக வெற்றியோட ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிரவாண்டில போடுறாங்க. அதுக்கே வந்து பல போராட்டங்கள் தான் அந்த இடத்த வாங்கினாங்க. விஜய் அரசு வரத்துல 24 என்ன மாற்றம் வரும்? பிஜேபி எல்லாம் வரும்ன்றாங்க. வருமா இல்ல டிஎம்கே வந்து அஃபெக்ட் ஆகுமா? அப்படியே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லலாம் முடியாது. ஆனா கண்டிப்பா வரும், நாங்க நம்புறோம். ஏன்னா இதுக்கப்புறம் இளைஞர்கள் வந்து எல்லாம் முக்கவாசி நம்புறாங்க. அது மூலியமா ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். மத்தபடி ஒண்ணு இது 26 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் தான் போடுவேன். ஆமா.